பொழுது. எனக்கு இந்த பாட்டில் பிடிச்ச வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து ரொம்ப ஒரு அருமையான வரிகள். நம்ம படிச்சிருப்போம், புத்தர் வந்து பார்த்திங்கன்னா போதி மரத்துக்கடியில் உட்காந்து அவர் தியானம் பண்ணால தான் வந்து அவருக்கு வந்து ஞானம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ புத்தருக்கு ஒரு போதி மரம் மாதிரி எனக்கு வந்து இந்த வானம் தான் வந்து ஒரு போதி மரம். டெய்லி எனக்கு அது நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரியன் உதிக்கும் போது நல்ல உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்து சந்தோஷமாக வந்து சூரியன் உதிச்சு வருது. அப்போ வந்து வானம் நல்லா பிரைட்டாக தெரியுது. ஸோ ஈவினிங் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் மறையும் பொழுது அந்த வானம் அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது. ஸோ அதாவது இது வந்து இன்பம் துன்பம் ரெண்டும் மாறி மாறி தான் வரும் அப்படிங்கிறத வந்து அது வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி கஷ்டம் வந்து ஒன்று வந்தால் அது கண்டிப்பாக ஒரு விடியல்னு ஒன்று வரும். ஸோ அந்த நைட்டு வந்து இந்த சூரியன் மறைஞ்சாலும் ஸோ அந்த இரவு முடிஞ்சோடனே உடனே அடுத்த நாள் வந்து மறுபடியும் விடியுது. துன்பம் ஒன்று வரும் பொழுது